அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆனிலே ஒரு இறை வசனம் இருக்கிறது. திருக்குர்ஆனிலே யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், உங்களுக்கு இடையில் பேதமை காட்டக்கூடாது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் சிவப்பாக இருக்கலாம், இன்னொருவர் கருப்பாக இருக்கலாம். அவர் சிவப்பாக இருந்ததனால் கருப்பாக இருக்கிற சகோதரனை விட உயர்ந்தவராக ஆகிவிட முடியாது, எந்த விதத்திலும் சிறந்தவராக மாறிவிட முடியாது. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இவர் பிள்ளை, அதுதான் கவனத்திலே கொள்ளப்படும். அப்போ இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வழிபாட்டின் வழியாக தீர்வை சொல்லித் தருகிறது. அதே போல இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான போதனை, உலகத்தில் 2 விதமான கடமைகள் இருக்கிறது. ஒன்று ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கடமைகள் 2 விதமாக இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒருவன் தவறிழைத்து விட்டால் இறைவன் நாடியவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வார். ஆனால் மனிதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் தவறு செய்திருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் அதை ஏற்றுக்கொள்ளாதவரை, மன்னிக்காதவரை அவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் சுற்றி பார்த்தால் இறைவனுக்கு செய்து முடித்து விட்டால், இறைவனை திருப்திப்படுத்தி விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. அப்படித்தான் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அதற்கு நேர் எதிராக இறைவனுக்கு செய்வதை சரியாக செய்தால் பிரச்சனை தீராது. ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்திருக்கிறாயா? ஒருவரிடத்திலே கடன் வாங்குகிறார், வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை, அதை ஏமாற்றி விட்டார் அல்லது செலுத்துவதற்கு முன்பாக மரணித்து விட்டார். 2 பேரும் இறைவனின் சன்னிதானத்திற்கு வருகிற பொழுது கடன் கொடுத்தவருக்கு உரிய உரிமையை, நியாயத்தை பெற்று தந்து விட்டுதான் அவருக்குரிய பங்களிப்பை இறைவன் செய்வான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்றால் யார், அதற்கு ஒரு இலக்கணம் சொன்னார்கள். முஸ்லிம் என்பதற்கு பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்படும், நீங்களும் புரிந்து வைத்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு எளிமையான இலக்கணம் சொன்னார்கள். அது என்ன இலக்கணம் என்று சொன்னால், எந்த மனிதன் அவனுடைய கரத்தாலும் அவனுடைய நாவாலும் பிற மக்களுக்கு எந்த கேடுகளையும் செய்யவில்லையோ அவன்தான் முஸ்லிம். அடுத்தவரை துன்புறுத்துகிறான், தேவையில்லாமல் விமர்சிக்கிறான், பிறர் மனம் புண்படுகிற விதமாக தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், அல்லது பிறர் பொருளை சூறையாடுகிறான், பிறரை அவமானப்படுத்துகிறான், பிறரை குறை சொல்லி திரிகிறான், இப்படி பிற மனிதர்களுக்கு கேடு செய்யக்கூடியவனாக இருக்கிறவன் அவன் ஒரு சரியான முஸ்லிமே கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சட்டத்தின் அடிப்படை என்ன? மனிதநேயம் தான். பிற மனிதனை நேசிக்க வேண்டும், பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா தத்துவங்களிலும். வழிபாட்டிலேயும் அதுதான் இருக்கிறது, சமூகத்தை பற்றி பேசினாலும் அதுதான் இருக்கிறது, குடும்பத்தை பற்றி பேசினாலும் அதுதான் இருக்கிறது. இப்படி எதை பற்றி பேசுகிற பொழுதும் அனைத்திலேயுமே மனித நேயத்தை, மனித தர்மத்தை,
மனித இரக்கத்தை, மனித கருணையை, ஜீவ காருண்யத்தை, அதைத்தான் இஸ்லாம் ஒரு அடிப்படையான விஷயமாக போதிக்கிறது என்பதை ஒரு சிறிய இஸ்லாத்தை பற்றி அறிமுகமாக இங்கே நான் சொல்லிக் கொள்கிறேன். சமீபத்தில் போன வருஷம் நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஹோட்டலுக்கு வேலை பார்க்க அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு குவைத்தக்காரங்க வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. அப்போ அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வசதிக்காரங்க, அடுத்தது குவைத்தில் உள்ளவங்க இதெல்லாம் வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து அந்த பில்டிங்காக கெடா வெட்டுறாங்க. அது ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த பில்டிங்கு கெடா வெட்டி ரத்த காவு கொடுக்குறாங்க. அது குவைத் நாட்டில் எல்லாம் இஸ்லாமிய இருக்கிற இடம். அது ஏன் நடக்குது? சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, குவைத்தில் வந்து ஒரு பில்டிங் கட்டும் பொழுது ஆடு அறுத்து பலி கொடுத்தாங்க, ரத்த பலி கொடுத்து கட்டுனா நல்லதுங்கிற அடிப்படையில் அது செய்கிறாங்களே, எதுக்கு அந்த பலி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இஸ்லாம் இது மாதிரியான காரியத்தை ஒருபோதும் அங்கீகரிக்காது. முதலில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் ஒரு சேர நீங்கள் பார்க்காதீர்கள். முஸ்லீம்களாக இருக்கிற அத்தனை பேருமே இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. பல முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தெரியல. இஸ்லாம் இதை கூடாதுன்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் செய்துவிட்டு நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் இருக்கிறார்கள். அவங்க செய்கிறதுக்கு பேரெல்லாம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்திற்கு இரண்டே அடிப்படைகள் தான். ஒன்று, முஸ்லீம்கள் கரங்களில் வைத்திருக்கிற திருக்குர்ஆன். அந்த குர்ஆனை பற்றி அது இறைவனிடமிருந்து உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற வேத புத்தகம் என்று முஸ்லீம்கள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இஸ்லாத்தில் ஒரு சந்தேகம் எழுந்தால் நீங்கள் அந்த குர்ஆனிலே படிக்க வேண்டும். குர்ஆன் உங்களுக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்தால் அதற்கு பெயர் இஸ்லாம். அல்லது நபிகள் நாயகம் முகமது நபி அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருந்தால் அதற்கு பெயர் இஸ்லாம். குர்ஆனிலும் இல்லை, நபிகள் நாயகத்துடைய போதனைகளிலும் இல்லை என்று சொன்னால் அது யார் செய்தாலும் சரி, எந்த நாட்டு மக்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டு செய்தாலும் சரி, அதற்கு பெயர் இஸ்லாம் கிடையாது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் ஒரு கட்டிடத்தை கட்டுகிற பொழுது அதற்காக ஆடு அறுத்து இரத்தப்பலி கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்களா? ஒரு கட்டத்திலையும் சொன்னது கிடையாது. அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்பதற்கு தெளிவான ரெக்கார்டு புத்தகங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் தேடி பாருங்கள். ஒரு கட்டத்திலேயும் இரத்தப்பலி கொடுத்து நீங்கள் கட்டடத்தை துவக்குங்கள் என்று சொன்னது கிடையாது. குர்ஆனிலேயும் ஒரு இடத்திலேயும் இப்படி போதனை செய்யப்பட்டதே கிடையாது. அதிகபட்சமாக இதுபோல ஆடு மாடுகளை அறுப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக, பசியில் வாடுகிறவர்களுடைய பசியை போக்குவதற்காக, அல்லது உங்களுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அதற்கு நீங்கள் மாடுகளை அறுத்து சாப்பிடலாம், பிறருக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதுதான் ஆடு மாடு அறுக்கிறக்கூடிய ஒரே விதி. சாப்பிட்டு உணவு உண்பதற்காக அறுக்கலாமே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் அறுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இதுவெல்லாம் மூடப்பழக்கத்தின் வெளிப்பாடு. இந்த மாதிரி இரத்தத்தை ஊத்தியாச்சுன்னா வேற மனித இரத்தம் அங்கே சிந்தப்படாது என்று பல்வேறு மதங்களில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இஸ்லாம் அதை அங்கீகரிக்காது. இஸ்லாத்திற்கு அதற்கும் சம்மந்தம் கிடையாது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும்
பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. உங்களுடைய போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இயேசு இறைமகனா என்று நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா இயேசு இறைமகன் தான் என்பது தத்துரூபமாக 2 இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடத்துல சொல்லியிருந்தாலும் 2 இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்டீங்கன்னா இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோகா ராஜ்யத்துல வந்தாரு. அப்போ யோவான் சாதம் என்பவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் தண்ணியை தலைவர தண்ணி ஊற்றி அவருக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. எப்படி கேட்டீங்கன்னா இவரே என் அன்பான மகன், இவரே என் அன்பான மகன் அப்படின்னு சொல்லி அவர் இறைவன் அவரோடு பேசுறார். மக்கள் இடத்துல கேட்குது இவர் என்னுடைய மகன் அப்படின்னு தெளிவா பேசுறாரு. 2வது சம்பளம் கேட்டீங்கன்னா தபோர் மலையில இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் 2 பேரு, நீங்க மூசா நபின்னு சொன்னீங்க இல்லையா, அவருடைய மோசே என்பவரும் எலியா என்பவரும் அவங்க வானத்துல இறங்கி வந்து தபோர் மலையில கன்சல்டிங் நடந்துச்சு. அப்போ கன்சல்டிங் நடந்துட்டு போது இயேசுடைய உருவம் மாறுது, பிரைட் ஒயிட்டா மாறுறாரு. அப்போ சொன்னாரு இவரை என் அன்பான மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று 2 இடத்துல தெளிவாக இறைவன் அவரை பற்றி தன்னுடைய மகன் தான் சொல்றாரு. ஆனா இந்த இறைவன் இயேசுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன? ஐயா ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மேடையில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்திலிருந்தே அவருடைய கேள்வி, இயேசு இறைமகனா, இயேசு இறைமகனான்னு கேட்குறீங்களா? இது இறைமகன் தான், பைபிள் அப்படி தான் இருக்குது, இயேசு என்னுடைய அன்பான புத்திரன் என்று தெளிவாக 2 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஐயா சொல்கிறாங்க. நாங்கள் இயேசு இறைமகனா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல இது. அந்த வார்த்தை கேள்வி வடிவத்தில் இருந்தாலும் வேறொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அந்த கேள்வியை போட்டிருக்கிறோம். என்ன செய்தியை சொல்வதற்காக என்றால், இயேசு இறைமகன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்கள் நம்புகிறீர்கள், பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை இறைமகன் என்று வழிபடுகிறீர்கள். அப்படியானால் இயேசு மட்டும்தான் இறைமகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரா? இயேசுவை போல இன்னும் பலரை பைபிள் இறைமகன் என்று சொல்கிறது. அவர்களை எல்லாம் ஏன் இறைமகன் என்று நீங்கள் கொண்டாடவில்லை? மோசஸை பற்றி சொன்னார்கள். பைபிளில் கர்த்தர் மோசஸ் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்கிறார். அதே போல யாக்கோபு என்று சொல்வார்கள், யோசேப்புடைய தந்தை இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேலர் சொல்றாங்கல்ல, அவருடைய மூலபிதா மூல தந்தை இஸ்ரேல். அந்த இஸ்ரவேலரை பற்றி சொல்லும் பொழுது இஸ்ரேலினுடைய சிரேஷ்ட புத்திரன் தெளிவாக பேசுகிறார். எலியாவை பற்றி பேசப்படுகிறது, எலியா என்னுடைய மகன் என்று பைபிள் சொல்கிறது, கர்த்தர் சொல்வதாக பைபிள் சொல்கிறது.